மொழி அளிக்கப்படுமேயானால் அந்த இனம் அழிந்துவிடும். வட இந்தியாவிலேயே பல்வேறு மாநிலங்களிலே உத்தரப்பிரதேசமாக இருக்கலாம், பீகாராக இருக்கலாம், மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், இப்படி பல்வேறு மாநிலங்களிலே அவர்களுடைய தாய்மொழி இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்தி ஆதிக்கம் செலுத்துகிறது. ஒன்றியத்திலே ஆட்சி பொறுப்பில் இருக்கிற மோடி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பல்வேறு துறைகளிலே வஞ்சிக்கிற மோடி, அமித்ஷா தொடர்ந்து திட்டமிட்டு தமிழ்நாட்டை எப்படியாவது நெருக்கடிக்கு ஆளாக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெருக்கடி தர வேண்டும், அவர் எப்படி ஆட்சி நிர்வாகத்தை நடத்துவார் என்றெல்லாம் திட்டமிட்டு வஞ்சிக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதியளிப்பு திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமப்புறங்களிலே பேரூராட்சிகளிலே இந்த திட்டத்தை சிறப்பாக நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். முடக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அதை பெயரையெல்லாம் மாற்றி இருக்கிறார் மோடி. பொருளாதார வளர்ச்சியிலே இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம். மாநில உள்நாட்டு வளர்ச்சியிலே ஸ்டேட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்று அதிலே 16% வளர்ச்சி பெற்று இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்கிற நிலைக்கு நம்முடைய உயரணைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த நிலைக்கு உருவாக்கி இருக்கிறார். மொழிப்போர் 1938 தொடங்கி பல கட்டங்களாக ஆதிக்க இந்தியை எதிர்த்து நம்முடைய தலைவர்கள் எல்லாம் போராடி 1965ஆம் ஆண்டு உச்சக்கட்டத்திலே தமிழ்நாடே பற்றி எரிகிற நிலை ஏற்பட்டு அண்ணன் சுபாஷ் அவர்களுக்கும் அண்ணன் வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்களுக்கும் நன்றாக தெரியும். தமிழ்நாட்டிலே பல்வேறு ரயில் நிலையங்கள் எல்லாம் மாணவர்களால் கொளுத்தப்பட்டன. தமிழ்நாடே போர்க்கோலம் பூண்ட நிலை. மாணவர்கள் ஒருங்கிணைந்து ஆதிக்க இந்தியை எதிர்த்து போராடினார்கள். நம்முடைய பெற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் பாளையங்கோட்டை சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். இப்படி நீண்ட நெடிய வரலாறு உண்டு. தாளமுத்து நடராஜன் அவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு எழும்பூரில் இருக்கிற தாளமுத்து நடராஜன் மாளிகையில் தாளமுத்து அவர்களுக்கும் நடராஜன் அவர்களுக்கும் இன்றைக்கு சிலையினை திறந்து வைத்திருக்கிறார். ஒரு மொழி அளிக்கப்படுமேயானால் அந்த இனம் அழிந்துவிடும். அந்த அடிப்படையில் வட இந்தியாவிலேயே பல்வேறு மாநிலங்களிலே அது உத்தரப்பிரதேசமாக இருக்கலாம், பீகாராக இருக்கலாம், அதைப்போல மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், இப்படி பல்வேறு மாநிலங்களிலே அவர்களுடைய தாய்மொழி இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்தி ஆதிக்கம் செலுத்துகிறது. இது ஒரு உதாரணம். அதுபோல் பல்வேறு வட இந்திய மாநிலங்களிலே இந்த நிலை நீடித்து கொண்டிருக்கிறது. ஆக நம்முடைய மாநிலத்திலே தான் தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களும் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்களும் தொடர்ந்து போராடியதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த மொழி காக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் இனம் காக்கப்பட்டிருக்கிற ஒரு நல்ல நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் அது திராவிட இயக்கத்தினுடைய பெரும் போராட்டத்தினால் விளைந்த விளைவு. ஆக இன்றைக்கு வடக்கிலே இருப்பவர்கள் ஆதிக்க இந்தியை திணிக்க வேண்டும் என்கிற பல்வேறு முயற்சிகளை எடுக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து நாம் அதை முறியடித்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்றைக்கு ஒன்றியத்திலே ஆட்சி பொறுப்பில் இருக்கிற மோடி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பல்வேறு துறைகளிலே வஞ்சிக்கிற மோடி, அமித்ஷா தொடர்ந்து திட்டமிட்டு தமிழ்நாட்டை எப்படியாவது நெருக்கடிக்கு ஆளாக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெருக்கடி தர வேண்டும், அவர் எப்படி ஆட்சி நிர்வாகத்தை நடத்துவார் என்றெல்லாம்
திட்டமிட்டு வஞ்சிக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதியளிப்பு திட்டம், அது தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமப்புறங்களில் பேரூராட்சிகளில் இந்த திட்டத்தை சிறப்பாக நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதை முடக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அதை பெயரையெல்லாம் மாற்றி இருக்கிறார் மோடி. அதற்கு நிதி நம்முடைய மாநிலத்திற்கு மட்டும் வேலை உறுதி திட்டத்தில் ஊதியத்திற்கான தொகை 1026 கோடி, அதேபோல் பொருட்கூறுக்கான தொகை 1087 கோடி. இப்படி ஒன்றிய அரசினால், மோடி அரசினால் வர வேண்டிய, தரப்பட வேண்டிய நிதி மறுக்கப்படுகிறது, வஞ்சிக்கப்படுகிறது. அதேபோல் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குகிற ஒரு உயிரான திட்டம், இதுவரை 3112 கோடி ரூபாயை மோடி நம்முடைய மாநிலத்திற்கு விடுவிக்காமல் வஞ்சித்து கொண்டிருக்கிறார். அதேபோல் பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டத்திலே 516 கோடியை விடுவிக்காமல் நம்முடைய மாநிலத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுகிறார் மோடி. அதேபோல் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதி சமக்ர சிக்ஷான் என்கிற நிதிக்கு மட்டும் 3458 கோடி ரூபாயை தராமல் வஞ்சிக்கிறார் ஒன்றியத்திலே ஆட்சி செய்கிற பிரதம அமைச்சர் மோடி. ஆக இப்படி தொடர்ந்து வஞ்சிக்கிற நிலை இருந்தாலும் கூட இங்கே குறிப்பிட்டதைப் போல பொருளாதார வளர்ச்சியிலே இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம். அதேபோல் மாநில உள்நாட்டு வளர்ச்சியில் ஸ்டேட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்று அதிலே 16% வளர்ச்சி பெற்று இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்கிற நிலைக்கு நம்முடைய உயரணைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த நிலைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து எவ்வளவு வஞ்சிக்கப்பட்டாலும், எவ்வளவு நிதி மறுக்கப்பட்டாலும், நம்முடைய மாநிலத்திற்கு ஆட்சி நிர்வாகத்திற்கு நெருக்கடியை தந்தாலும் நம்முடைய உயரணைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதையெல்லாம் விஞ்சி அதிலெல்லாம் வெற்றி கண்டு இன்றைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம் என்று உருவாக்கி இருக்கிற நம்முடைய தலைவர் இருக்கிறார். நாம் இன்றைக்கு தேர்தலை நெருங்கி கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிறோம். 2026 ஏப்ரல் மாதத்தில் நடைபெறக்கூடிய தேர்தலில் நாம் தமிழ்நாட்டிலே 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற இருக்கிறோம். மீண்டும் நம்முடைய தலைவர் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். அதற்கு நீங்கள் எல்லாம் சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு எனக்கு தந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.